Assalamu alaikum students. Exercise 1.3 question number 1. Suppose that 120 students are studying in 4 sections of 11th standard in a school. Let A denote the set of students and B denote the set of the section கொடுத்திருக்காங்க. Define a relation from A to B as X related to Y if the student X belongs to section Y. In this relation, a function, what can you say about the inverse relation? Explain your answer. ஒரு ஸ்கூல்ல வந்து டோட்டலா வந்து 120 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல வந்து 4 செக்ஷன் இருக்க மாதிரி சொல்லிருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட் மட்டும் 4 செக்ஷன். சரிங்களா? இப்போ A வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து டினோட் பண்ணுது. அப்ப ஸ்டூடண்ட்ஸ் வந்து A ன்னு போட்டுக்கிட்டேன். அண்ட் பாத்தீங்கன்னா வந்து B வந்து எதை டினோட் பண்ணுது செக்ஷன். அப்ப இந்த செக்ஷனுக்கு வந்து போட்டு நான் B ன்னு வந்து டினோட் பண்ணிட்டேன். நமக்கு ரிலேஷன் A ல இருந்து B க்கு போகணும்னா A ல உள்ள எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸ், B ல எல்லாரும் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? செக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப இதோட எல்லா ஸ்டூடண்ட்ஸும் இந்த செக்ஷன் கூட என்ன பண்ணணுமா? ஜாயின் பண்ணணுமா? அப்படி ஜாயின் பண்ணா அது ஒரு ரிலேஷன். அந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன் சொல்றாங்க. இன்வர்ஸ் ரிலேஷன் என்னன்னு பாருங்க, ரொம்ப ஈஸி தான். சோ அதோட ஆன்சர் வந்து என்னன்னு கேட்றாங்க. இன்வர்ஸ் ரிலேஷனும் ஃபங்க்ஷனா கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து A, சரிங்களா? அண்ட் செக்ஷன் வந்து B ன்னு போட்டு இத நம்ம ஆரோ டயகிராம் பண்ணா ஈஸியா வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்ப இங்க பாருங்க இந்த ஆரோ டயகிராம். சோ ஆரோ டயகிராம்ல A ல யாருப்பா ஸ்டூடண்ட்ஸ்? நம்ம டோட்டலா 1 2 3 4 5 6 7 8 அப்படி 120 வரைக்கும் எழுத முடியாது. சோ சாம்பிள் காண்டி 1 2 3 எக்ஸெட்ரா ஒரு 50 எக்ஸெட்ரா ஒரு 50 60 எக்ஸெட்ரா 110 எக்ஸெட்ரா 120 வரைக்கும் எழுதிட்டேன் எக்ஸாம்பிள் காண்டி. சரிங்களா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா வந்து 4 செக்ஷன் இருக்கு. அந்த 4 செக்ஷன் எப்படினா நேம் கொடுக்கலாம். நான் வந்து செக்ஷன் 1 சொல்றேன், இது செக்ஷன் 2 சொல்றேன், இது செக்ஷன் 3 சொல்றேன், இது செக்ஷன் 4. டோட்டலா 4 செக்ஷன் இருக்கு. சரிங்களா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டூடண்ட்ஸ்மே கண்டிப்பா இந்த செக்ஷன் கூட மேப்பிங் ஆகி தான் ஆகணும். ஏன்னா இவங்க ஸ்டூடண்ட்ஸே இல்லாட்ட நம்மளால ஸ்கூலுக்குள்ளே வர முடியாது. அப்போ கண்டிப்பா இதுல எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கூட மேப்பிங் ஆயிடுவாங்க. சரிங்களா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா 1 வந்து செக்ஷன் 1 கூட ஜாயின் ஆகுறாங்க, 1 2 வந்து செக்ஷன் 2 கூட ஜாயின் பண்றாங்க, 3 வந்து செக்ஷன் 3 இன்டிவிஜுவல் நம்பர் இருக்கு. அது செக்ஷன் 2 and 50 வந்து செக்ஷன் 2 இன்டிவிஜுவல் நம்பர் இருக்கு. செக்ஷன் 3 இந்த 60 வந்து செக்ஷன் 3 and 10 வந்து செக்ஷன் 4 இன்டிவிஜுவல் நம்பர் வந்து செக்ஷன் 4 120 வந்து பண்ணிருக்காங்க. செக்ஷன் 4 கூட பண்ணிருப்பாங்க. நமக்கு மேப்பிங் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள எல்லா இதுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்? இஸ் கால்ட் as domain. ஆல்ரெடி 10th ல படிச்சிருக்கோம். அது ப்ரீ இமேஜ். சரிங்களா? செகண்ட் செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்க்கு என்ன கோடொமைன். கோடொமைன் சொல்லுவோம். ஓகேங்களா? கோடொமைன் இன்னும் நமக்கு வந்து இமேஜ் சொல்லுவாங்க. நமக்கு ஃபங்க்ஷனா என்ன சார்ட்டனா இந்த ஃபர்ஸ்ட் செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்க்கும் only one image இருந்துச்சுனா is called as the function. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 1 க்கு பாத்தீங்கன்னா என்ன இமேஜ் இருக்கு? S1. 2 க்கு பாத்தீங்கன்னா என்ன இமேஜ் இருக்கு? S2. அதே மாதிரி இந்த 1 க்கு வேற மாதிரி இமேஜ் இருக்கா நீங்க செக் பண்ணி பார்த்தா கிடையாது. 1 க்கு S1 மட்டும் தான் இமேஜ், வேற யாரும் கிடையாது. வேற 1 க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இந்த 1 வந்து நான் இந்த S2 க்கு ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப 1 க்கு ரெண்டு இமேஜ் வரும். ஒரு பையன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் S1 ங்கிறது பயாலஜி சொல்றேன், S2 ங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அவங்க இந்த 1ஆ ஸ்டூடண்ட்ஸ் வந்து பயாலஜி கிளாஸ்லயும் இந்த 1ஆ பையன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ்லயும் உட்கார சான்சஸ் இருக்கான்னா கிடையாது. பயாலஜி வேற சப்ஜெக்ட் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேற சப்ஜெக்ட் இருக்கும். சோ அவன் வந்து இந்த கிளாஸோட பாடத்தை கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்க? அப்போ நமக்கு அந்த ஒரு பையன் வந்து செக்ஷன் 1 S1 மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். அப்ப இத பாத்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்க்கும் ஒரே ஒரு இமேஜ் வந்து மேப்பிங் ஆயிருக்குதுன்னா இட் இஸ் கால்ட் as a function. அதுக்கு ரீசன் எழுதுங்க. அப்போ it is a function. என்ன ரீசன் அப்படி பாத்தீங்கன்னா A ல உள்ள எல்லா எலிமெண்ட்க்கும் only one image. A having a the set A having only one image in B. A ல உள்ள element of A having only one element, only one image in B. A ல உள்ள எல்லா எலிமெண்ட்க்கும் ஒரே ஒரு இமேஜ் வந்து B ல இருக்குறதுனால இதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லலாம்? ஃபங்க்ஷன் பேர் சொல்லலாம். சோ வாட் இஸ் தி இன்வர்ஸ் ரிலேஷன்? இன்வர்ஸ் ரிலேஷன் ஒண்ணுமே கிடையாது. இந்த ஆப்போசிட்டா போறது இன்வர்ஸ் ரிலேஷன். நான் ஆன்சர் செக் பண்ண போறேன். இன்வர்ஸ் ரிலேஷன் செக் பண்ண போறோம். இன்வர்ஸ் ரிலேஷன் என்ன அர்த்தம்னா இந்த B வந்து ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க, இந்த A வந்து செகண்ட் வந்துருவாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா B ல உள்ள எல்லா செட்டுக்கு என்ன பேர் சொல்றது? செக்ஷன். அப்ப இதுல செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4 and A ல உள்ள எல்லா எலிமெண்ட்க்கு என்ன பேர் சொல்றது? as the student. ஸ்டூடண்ட் பாத்தீங்கன்னா 1 2 3 etc. for example 50 etc. 60 etc. 120.
ஓகேங்களா? அப்ப என்ன பண்றேன், இந்த செக்ஷன்ல கண்டிப்பா இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து மேப்பிங் ஆகி உட்கார்ந்துருவாங்க. எல்லாரும் இங்க இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம செக்ஷன் போனாங்களோ இந்த செக்ஷன் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து அலாட் பண்ணி எடுத்துப்பாங்க. அப்ப இந்த செக்ஷன் 1 வந்து 1ஆ ஸ்டூடண்ட், செக்ஷன் 2 க்கு வந்து 2ஆ ஸ்டூடண்ட், செக்ஷன் 1 க்கு வந்து 3ஆ ஸ்டூடண்ட், இது இண்டிவிஜுவல் ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதே செக்ஷன் 2 க்கு 50, செக்ஷன் 2 க்கு வந்து 51, 52 சம்திங். அதே செக்ஷன் 3 க்கு வந்து 60, 61, 62, 62 சம்திங். அதே செக்ஷன் 4 க்கு வந்து 120, 119, 118 எல்லாமே மேப்பிங் இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த B ல உள்ள எல்லா எலிமெண்ட் வந்து A ல வந்து மேப்பிங் ஆகிருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா S1 எலிமெண்ட் வந்து நிறைய இமேஜ்ல மேப்பிங் ஆயிருக்கு. அப்ப S1 வந்து 1 கூட ஜாயின் பண்ணிருக்கு, S2 கூட வந்து 2 கூட ஜாயின் பண்ணிருக்கு, S3 வந்து 3 கூட ஜாயின் பண்ணிருக்கு. அது என்ன கிடையாது, நமக்கு வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. therefore the inverse relation is not a function. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ். ஆனா இங்க S1 க்கு எக்கச்சக்கமான இமேजेस இருக்கு, எக்கச்சக்கமான ப்ரீ இமேजेस இருக்கு. ஓகேங்களா? எக்கச்சக்கமான கோடொமைன் இருக்கு. அப்ப S1 க்கு 1 2 3 எக்ஸெட்ரா இன்டிவிஜுவல் நிறைய வரும். நமக்கு இன்வெர்ஸ் ரிலேஷன் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். இன்வெர்ஸ் ரிலேஷன் இஸ் நாட் எ function. In the reason, the element of B having more than one image in A. சரிங்களா? The element of B having more than one element of A. Therefore, it is not a function.